ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ அனைவரின் மீது பாரபட்சம் இன்றி அன்பு செலுத்தி விடுகின்றாய். அந்த அன்பு ஒரு சில நாட்களில் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகவும் சோர்ந்து போய் விடுகின்றாய். ஏன் தங்கமே இப்படி நீ இருக்கின்றாய்? அனைவரின் மீது அன்பும் பாசமும் வைத்து உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டு மிகவும் மனதளவில் அழுது கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது உன்னை விட்டு சென்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நீ அவரை விட்டு பிரிந்துதானே இவ்வளவு சோகமாக உள்ளாய். அதை உன் அம்மா நான் அறிந்துவிட்டேன் தங்கமே. அதனால்தான் அவரே உன்னை தேடி வரும்படி நான் செய்துவிட்டேன். அவர் இப்பொழுது உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை தெரிந்து கொண்டு உன் பாசத்தை மதித்தும் வரப்போகின்றார். நீ நட்போடும் உரிமையோடும் பழகுகின்ற எல்லோரும் உன்னுடைய பாசத்தையும் நம்பிக்கையும் தப்பாக எடை போடுறாங்க என்று நீ மிகவும் வருந்துகின்றாய். நான் எல்லோரையும் சொல்ல வரவில்லை தங்கமே. உன்னை சுற்றி சில பேர் இருப்பார்கள், அவர்களைத்தான் நான் சொல்கின்றேன். நீ யாரை நினைத்து மிகவும் அழுது கொண்டு இருக்கின்றாயோ, யார் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்று நீ நினைக்கின்றாயோ, உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றதோ, அவர் உன்மேல் உண்மையான அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் இந்த பிரிவு ஏற்பட்டு விட்டது தங்கமே. உன்னை பிரிந்ததற்காக அவர் மிகவும் மன வருத்தத்தில் உள்ளார். அதனால்தான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார். உன்னை தேடி வருவதற்கு சரியான காரணத்தையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம், நேசம், அன்பு அதிகம் கொண்டிருந்தாயோ, அதே பாசம், நேசம், அன்பு எல்லாமே அவர்களுக்கும் இருக்கின்றது தங்கமே. கணவன் மனைவிக்குள் சண்டை வருவது இயல்புதான். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என் பிள்ளை, நீ விட்டு கொடுப்பதில் ஒன்றும் தவறில்லை தங்கமே. உன்னை விட்டு சென்ற உறவு மீண்டும் உன்னையே தேடி வருவார். சந்தோஷமாக இரு. ஓம் சக்தி பராசக்தி.